இந்த மருமக மாமனாருக்கு சாப்பாடு போடாம அவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கால் பண்ணி அப்பா சாப்பிட்டாரா, அப்பாக்கு மாத்திரனா ஒழுங்கா கொடுத்துட்டியான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணும் அதனா நீங்க சொல்லவா வேணும், அதனா நான் கொடுத்துட்டேன், அவர் சாப்பிட்டாருன்னு சொல்றா. இந்த மருமக கடைக்கு போன டயத்துல இந்த மாமனார் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ரொம்ப பசி எடுத்தனால கிச்சனுக்குள்ள போய் சோறுனா போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவரு சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம் பார்த்து அந்த மருமகளும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே திட்டி விட்டுறாங்க. அதனால் கேட்ட அந்த மாமனாருக்கும் சங்கடப்பட்டு கையை கழுவிடுறாரு. இந்த மருமகளும் காசுன்னா மரத்துல விளையுதா, நீ பாட்டு கை கழுவிட்டு இருக்கன்னு திட்டுறாங்க. அதனால கை கழுவுனதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சீக்கிரம் முதியோர் இல்லத்துக்கு போயா, இங்க இருந்து ஏன் தொல்லைய வாங்காதையான்னு திட்டி விட்டுறாங்க. இங்க நடந்தது எல்லாத்தையுமே அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரு பாத்ரூம் போகணும்னு எழுந்து உட்கார்ந்து இருப்பாரு. அதுக்கு அந்த மருமக இவங்க 2 பேரும் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் நீ பாத்ரூம் போகணும்னு சொல்லுவாங்க. அதனால் கேட்ட இவரும் அவங்க போற வரைக்கும் உட்கார்ந்தே இருக்காரு. அவங்க அங்கிட்டு போனதும் இவரு பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. இவரு உள்ள போன சமயம் பார்த்து வேணுக்குனே அந்த பாத்ரூம் டோரை லாக் பண்ணிடுறாங்க. அவர் காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பாத்ரூம்குள்ளேயே இருக்காரு. சாயங்காலம் அந்த கதவை திறந்து விட்டு நீ ஒழுங்கா முதியோர் இல்லத்துக்கு ஓடிரு, இல்லனா இப்படியே கிடந்து சாக வேண்டியதான்னு சொல்றா. அவரும் இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி அவங்க பையன்ட்டையும் சொல்றாரு, என்ன முதியோர் இல்லத்துக்கு சேர்த்து விட்டுருப்பா, இங்க யாரும் இல்லாதனால எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அங்க உள்ள 4 பேரை பார்த்து நான் சந்தோஷமா இருந்துப்பேன், அங்க என்ன சேர்த்து விட்டுருன்னு சொல்றாரு. சரிப்பா நான் சேர்த்து விட்டுறேன், நான் போய் ஹேர் கட் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன்னு இவரு கிளம்புறாரு. இவரு ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கும் போது இவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு இவங்க வீட்டுல நடக்கிறதுனா வேற யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் பயங்கரமா கோவமாகி வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா எல்லாம் பேக் பண்ணி வெளியில உட்கார்ந்து இருக்காரு. அதை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப கோவம் வந்து ஒய்ஃபை போட்டு அடிச்சிடுறாரு. இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது, வா உங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இழுத்துட்டு போறாரு. போறப்ப அவங்க அப்பா கிட்ட இந்த வீட்டோட சாவியை கொடுத்துட்டு இனிமே இது உங்க வீடுப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு.